கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் எரேமியா 50ஆம் அதிகாரம் அதன் 33ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. யார் இந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும்? ஏன் அவர்கள் ஒடுங்கி போனார்கள்? இந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், தேவனுக்கென்று ஆராதனை செய்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தேவனை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தம் இவர்களுக்கு ஒரு சிறையிருப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த சிறையிருப்புக்கு சென்ற பின்பு தேவனுடைய நாமத்தை நாம் விட்டுவிட்டோம், அவரை தேடாமல் விட்டுவிட்டோம் என்று எண்ணி இவர்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறாங்க? நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அங்கே அவர்களுக்கு பலி செலுத்த வேண்டும், அங்கே தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவர்களால் போக முடியவில்லை. ஏன்னா இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இவர்களை போக விடாமல் அந்த தேசம் இவர்களை கெட்டியாய் பிடித்து கொண்டது. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தம் ஒரு சில சிறையிருப்புகளில் நாம் சிக்கிக்கொள்வோம். இப்பொழுது அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த சிறையிருப்பு நம்மை போக விடாமல் கெட்டியாய் பிடித்து கொள்ளும். ஏனென்றால் நாம் போய் தேவனை ஆராதித்தோம் என்றால், தேவனுக்கென்று பலி செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்துவிடும். நம்மளுடைய பாதுகாப்பு அது தேவனிடத்திலிருந்து வரும் என்று இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தை ஆளுகிறவனுக்கும் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பாரம் அதிகமானவுடன் அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார்கள், தேவனே இங்கிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று. தேவனும் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு மோசேயை எழும்ப பண்ணுகிறார். இப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடும் என்று பார்வோனிடத்தில் போய் பேச போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடுங்க, நாங்கள் போய் தேவனுக்கென்று பலி செலுத்தணும்னு பார்வோன் கிட்ட பேசணும்னு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாரம் இன்னும் அதிகமானது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்றும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு வரும். தேவன் நம்மை விடுவித்தார் என்று பல நேரங்களில் நாம் எண்ணிக்கொண்டு அடுத்தடுத்த முயற்சிக்கு ஈடுபடுவோம். ஆனால் அப்பொழுதுதான் பாரங்கள் அதிகமாகும், அப்பொழுதுதான் இக்கட்டுகள் அதிகமாகும், அப்பொழுதுதான் நம்மளுடைய நெருக்கங்கள் அதிகமாகும், நம்மை ஒடுக்குகிறவர்கள் அதிகம் எழும்புவார்கள். அன்றைக்கும் இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வார்த்தை வந்தது, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார் என்று. வார்த்தை வந்த அடுத்த நொடியிலிருந்தே அவர்களுடைய பாரம் அதிகமானது. நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் வார்த்தை வந்தது, ஆண்டவரே வார்த்தையை தந்துட்டீங்களே, ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை தந்துட்டீங்களே, இன்னும் ஏன் இந்த பாரம் என்று எண்ணிக்கொண்டு இருப்போமே. ஆனால் இந்த பாரம் நம்மை தேவன் கைவிட்டது நிமித்தம் அல்ல, தேவன் நம்மை கரம் பிடிக்க போகிறார் என்பதற்காகவே இந்த பாரம் வருகிறது. இனி யாரும் அவர்களுடைய கரத்திலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதற்காகவே இந்த பாரம் நமக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே போல் ஒரு பாரம் அதிகமானவுடன் அவர்கள் ஐயோ இங்கிருந்து நம்ம போக முடியாதா என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் அவருடைய பலத்த கரத்தின் கிரியைகளினால் அவர்களை அங்கிருந்து விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். எப்படி கூட்டிக் கொண்டு வருகிறார்? கடைசி வாதையாகிய எகிப்தின் தலைச்சம் பிள்ளைகளை அழித்து அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசல்களில் தெளிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறார். இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதே ஒரு சிறையிருப்பு தான். நம்மளுடைய வாக்குத்தத்தத்தின் தேசம் அது பரலோக ராஜ்யம். நம்மளுடைய பாலும் தேனும் ஓடுகிற கானான் அது பரலோக ராஜ்யம். இதுவே இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்தும் இருக்கிறார்.
நாம் இன்றைக்கும் தேவனை பலவித சூழ்நிலைகளில் நாம் விட்டுவிட்டு இப்பொழுதோ ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி வருகிறோம் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு தேவனுக்கு நேராக நம்மளுடைய தலைகளை உயர்த்துவோமானால், நம்மளுடைய கால்களை தேவனுக்கு முன்பாக முடக்குவோமானால், இப்பொழுது தேவனுடைய சத்தம் வருகிறது, உங்களை விடுவித்தேன். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. இன்று உங்களை விடுவிப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்ததின் நிமித்தம் இதோ இந்த உலகத்தை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த தேவ பிள்ளைகளை கட்டுகளின் கீழ் வைத்திருந்த அந்த சத்ருவின் தலையை நசுக்கி நம்மை விடுவித்திருக்கிறார். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா கட்டுகளிலிருந்தும், எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லா பலவீனங்களிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும் பிதா நம்மை விடுவித்திருக்கிறார். யாரும் இல்லாத நமக்கு, காணியாட்சிக்கு புறம்பான நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுகாரத்தை நம்மளுடைய மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த வியாதியிலும், இந்த சிறையிருப்பிலும், இந்த அடிமைத்தனத்திலும் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவனுக்கு நேராக நம்மளுடைய தலைகளை உயர்த்துவோமானால், தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய கால்களை முடக்குவோமானால் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதைத்தான் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று. இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயம் கொள்ளுவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. எனவே கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தமாவோம். பரலோக ராஜ்யத்தில் சென்று தேவனை தரிசிப்போம். அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் நம்முடைய இரட்சகரை காண்போம் என்ற விசுவாசத்தில் நாம் தினம் தினம் வளருவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.